நம்ம வார்த்தை போனா போகட்டும். அது போகட்டும். இது ஆடு சபை பாடு சபை சீரா நிறைந்திருக்கக்கூடிய நமக்கு தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபையில நிகழ்ந்த நன்னூலை கட்டுணர்ந்தவர் குருபுரியர்கள் பிராணத்திய புரட்டிய மேதைகள் பல பேர் அமர்ந்திருக்கிறார். அமைதியாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அண்டவர்கள் ஆண்டு பலன் என்ற காலம் நோயற்ற வாழ்வும் இருக்கும் வரை, அதாவது நோயில்லா வாழ்வை பெற்று இப்புவியிலே இன்னும் சில ஆண்டு காலம் வாழ வேண்டும். அப்படி என்று அகில ஆண்ட கோடையால் பிரம்மாண்ட நாயகி உலகம் எல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்ரீ பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். பெருமாள் சபை திருவிழாவை முன்னிட்டு 13ஆம் ஆண்டு படைப்பாக இந்த தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்ற சென்றிருக்கிறார்கள். 3 கிராமம் ஒன்றாக சேர்ந்து கண்ணந்தேரி கிராமம், இன்னும் எருமப்பட்டி கிராமம், இன்னும் கச்சுவள்ளி கிராமம், அனைத்து தந்தை தாய்மார்களும் அனைத்து பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து நாடகத்தை நிலைநாட்டி கண்கொள்ள காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார். அன்னவருக்கு நோய் நொடி காட்டுக்கள் சூரியம் எதுவா இருந்தாலும் விளையிட ஆண்டவன் எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் அம்மா. நமக்காக அன்பளிப்பு செய்தாரே, எல்லாம் சாப்பிடுங்க அப்படி என்று அன்பளிப்பு செய்திருக்காங்க ராஜா அண்ணாவுக்கு. அவர் இப்படி தேரும் திருநாளும் இந்த எம்பெருமானுக்கு வருடமெல்லாம் செய்து அவருடைய குடும்பத்தை எம்பெருமான் ஓங்கி ஓங்கி வளர செய்ய ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். சரிமா. இந்த சபை நாடி நான் வரும்பொழுது இந்த ராஜ சபையில் சிங்காரம் அடைகிறேன். என்னுடைய பெயர் என்ன? நீ யாராக வந்திருக்கிற? என் விருத்தாந்தங்கள் எதுக்கு? என்ன நடக்கும் போது அதை வருஷப்படுத்துகிறேன். நீ கையை விட்டுக்கணும். நீயே உத்தரவு கொடுக்கற. நீ சொல்ல சொல்ல கை விட்டுக்கிறேன். என்னைக்குல கையை விட்டுக்கணும். கணக்குல நான் யார் என்பதை யார் என்பது ஓட்டு நான் வந்திருக்கும் பொழுது நீ வருகின்ற போது என் பெயர் பகிரதி என்று சொல்லக்கூடிய மங்கை கங்கை என்று அழைப்பார். பகிரதி என்று சொல்லக்கூடிய கங்கை அம்மா கங்கை. இந்த பகிரதி என்று சொல்லி கங்கையை பெற்ற தாய் தந்தை யாராவது இருக்கிறார்களா? நான் எப்படி பிறந்தவள்? எப்படிதான் பிறந்த? அம்மா 10 மாதம் 300 நாள் தோல் நடுங்க, கொடை நடுங்க, இந்த தொந்திய வயிறு நடுங்க, தொந்தி வயிறுங்க, வயிறு குடுங்க என்னை பெற்றாங்களே தாய் தந்தைகள். அவர் எப்படி யாரு? யாரு தெரியும்? அவங்க பேர் என்ன? அவன் என்ன பெற்றெடுத்தா
அம்மா பகிரதி. அடியே ஓய் என்னை பெற்ற என் தாய் ஆதிலட்சுமி என்று அழைப்பார். எப்படி எப்படி என் தாய் தாயின் பெயர் பரிதமில்லா சுமையாக சுமந்த என் தாயின் பெயர் பெயர் உலக மாதா ஆதிலட்சுமி என்று அழைப்பார். சபாஷ். அம்மா என்ன அப்படி உலக மாதா என்று சொல்லக்கூடிய அம்மன் ஆதிலட்சுமிக்கு மகளாக பிறந்த உன் பெயரும் பகிரதி என்று சொல்லக்கூடிய கங்கா கங்கான்னு சொன்னீங்க. அம்மா தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேணும். ஆமா உன்னை சீரும் சிறப்புமாய் பெற்று வளர்த்தி பெயர் வைத்து உன் தந்தையார் யாரு? எங்க அப்பா. அவருடைய பேர் என்ன? அவங்க எப்பேற்பட்டவங்க? எப்பேற்பட்டவங்க? எங்க அப்பா புகழ் உனக்கு தெரியுமா? அது பொம்மால பேர் சொல்லும். என்ன ஏய், கொஞ்சம் கூட அழைப்பு சார் பேசுற மாதிரி. கொஞ்சம் கூட நீ வெக்கமெல்லாம் சொல்ற. உனக்கு என்ன அறிவு இல்ல? எங்க அப்பாவின் பெயரும் புகழும். புகழா? நான் வேற நினைச்சுக்கிட்டாயா? அவர் பேரு புகழ் என்ன? அவருடைய பேர் என்ன? அதுதான் சொல்லி விட போதே. அவர் யாருமா? சீருள்ளி எங்க அப்பா. எங்க உலக கடவுள் திருமாலே என் தந்தையா. அச்சச்சோ. கடவுளாகிய ஸ்ரீ அந்த பகவான் திருமாலே எங்க அப்பா. சரி. தாய் ஆதிலட்சுமி, ஆதிலட்சுமி, தந்தை திருமால், இருவருக்கு மகளாக பிறந்த என்னுடன் பிறந்தவர் பெயர் ஐயோ, யாரையாவது பிறந்தார்களா? நீ ஒட்டி ஒருவராக மட்டுமே பிறந்தியா? இல்ல அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் யார் தெரியுமா?
இந்த பகிரினி என்று சொல்லக்கூடிய கங்கை நான் மட்டும் இல்ல. யார் யார் பிறந்தார்? எனக்கு அண்ணன் ஒன்று உண்டு. ஒரு அண்ணனா? ஆமா. அது யாரு? பிரத்யு மன்னன். ஓ, பிரத்யு. ஆமா. சரி. அண்ணன் பிரத்யு மன்னன், அழகு தங்கை பகிரிதி என்று சொல்லக்கூடிய கங்கை. அப்படி பகிர்ந்து என்று சொல்லக்கூடிய கங்கா இருவருக்கும் எப்படி செல்வாக்க வளர்த்து வாலிபம் எப்படி எல்லாம் உங்களை வளர்த்தி வாலிபம் செய்தார்கள்? இந்நாட்டிலே எல்லாருக்கும் ஒரு வித பாசம், எங்களுக்கு இருவருக்கு மட்டும் தனி விதமான பாசம். அப்படி என்ன உங்களை தனியா வளர்த்துட்டாங்க? அதை மட்டும் சொல்லு. உன்னை எப்படி வளர்த்தி வாலிபம் செய்தார்கள்? எல்லா தரையில நடப்பாங்க. ஆமா, தரையில் தமிழ் நடப்பாங்க. விமானத்திலே நடப்பாங்க. நாங்க அப்படி கிடையாது. பின்ன எப்படி? நாங்க நடப்பது எப்படி தெரியும்? ஓ, எல்லாம் நாங்கெல்லாம் தரையில் நடப்போம், நீங்க தலையில் நடப்பீங்களா? கேக்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லுங்க. தலையில நடக்க மாட்டோம், பாதத்துல தான் நடப்போம். இன்னும் எதில் நடப்பீங்க? பாதத்துல மண்படாத செருப்பு போட்டுக்கீங்களா? இல்ல, அப்படியும் பற்று மண்ணு. எப்படி போடும்? எப்படி பட்டிருக்குது? சரி, அப்படி பாதத்துல மண்ணு படாத நடப்புன்னு சொன்னீங்களா? எப்படி உங்களை நடத்துக்க வைத்தாங்க? உங்களை எப்படி வளர்த்தி வாலிபம் செய்தார்கள்? நாங்க எப்படி நடந்தோம்? எப்படி? ஆமா, கவர்கடி ஓடுறாரு. எப்படி? கெம்பு, வைடூரியம், தங்க என்று சொல்லக்கூடிய புஷ்பரகங்கள் பலவிதம். அம்பு, வைரம், படியர்வு, கெம்பு, கெம்பு, ஓ கெம்பு, வைடூரியம், வைடூரியம், முத்து, பவளம், புஷ்பரகம், கோமேதகம், இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான நவீன பொன் பொருள். சரி. அந்த பொன் பொருளால தங்கத்தில் தகடடித்து இந்த கங்கையை வளைத்துவது கடமை. தங்கத்திலே தகுதி இந்த மாதிரி அடிக்கிறத அடிச்சு அது மேல நடப்பழகி சற்று விளையாட வச்சிருந்தார். தரையில போட்டு தங்க தகுதி மாதிரி நடப்பீங்களா? எவ்வளவு தூரம் நாங்க எதுக்கு போறோம்? பெரிய திருப்பியிலே படிக்கட்டுல தங்கத்துல இல்ல, நீங்க மட்டும் தங்க தகரத்திலே நடந்தீங்க. இன்னைக்கு இருக்குது கம்மி, அன்னைக்கு இருக்குது அதிகம். ஓ, உங்களுக்கு இந்த கோமி இருக்குன்னு சொல்றாங்க பாரு. ஆமா, கோமி விடுறது. கோமி விடுறது என்கிட்ட விடுறது. எங்க கோமி விடுறது? அந்த கோமியம் இல்ல, தெரியல. உரங்க பிடிச்சு கொண்டு போடலாம். இந்த வைடூரியம் கோமேதகம் என்று சொல்லக்கூடிய தங்க ரத்னம் இப்படி வைத்து நடை பழகி வைத்தான். அது மட்டுமில்ல, பொண்ணு ஒரு எடை, பொருள் ஒரு எடை. பொண்ணு ஒரு எடை, பொண்ணு ஒரு எடைன்னு சொல்றதுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எப்படி எடை? சரி, இந்த தங்க ரத்னம் புஷ்ப கோமேதகம்னு சொல்ல பாரு, அது எல்லாம் ஒரு மொத்த எடை. ஓ, தராசுல எடை. எடை. சரி. இது இரும்பு பித்தால சில்வர் அலுமினியம். ஆமா. இப்படி சொல்றதெல்லாம் ஒரு மொத்த எடை. அப்படி நிறுத்தி இந்த இடையில தாழ்ந்தது எது வசதி சொல்லு. தங்க ரத்னம் கோமேதகம் என்று சொல்லக்கூடிய பொன் பொருள் எல்லாம் ஒரு பக்கம். இந்த இரும்பு பித்தால அலுமினியம் என்று சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் ஒரு பக்கத்து எடை. இது எல்லாம் இரண்டும் எடை பார்க்கும் போது தாழ்ந்தது எது வசதி எது சொல்லு. தாழ்ந்தது இந்த பித்தால இரும்பு. ஐயா கூப்பிட்டாங்க. என்ன பண்ண? தங்கம், கோமேதகம், புஷ்பம், வைடூரியங்கிறது அது கூடவா இந்த தகர கூப்பிட்டு கேட்டு மாதிரி சொல்லுவாங்க. பெரிய தாத்தா
எதுல பெருசு என்ன ஆ? எதுல பெருசு எதுல எது பெருசுன்னு கேட்டா தான் நான் என்னது பெருசு அது பெருசுடா இப்ப அதுதான் பெருசு செத்து போட நாங்க கலாச்சில எதைய போடுறது கேக்குறோம் அதுதான் பெருசா ஏய், அப்படி இல்லடி, அப்படி இல்ல. இந்த தங்க ரகரத்னமெல்லாம் கனமா இருக்காது. இந்த சாதாரண ஒரு உருக்கு துண்டு ஒரு பக்கம் வச்சு பாரு. ஆமா. அதிகமான கனமா இருக்கும். அத சொன்னியா ஆமா. எது வசதின்னு கேட்டீங்கன்னு ஆமா, சொல்லி தாழ்ந்தது எது, வசந்தது எதுன்னு தான் கேட்டேன். ஆமா அது கீழே போகும் ஆமா, தங்க வெயிட் இல்லாத இருக்கும் இந்தான வெயிட் நமக்கு தேவை இடம். ஆமா இப்படி தாழ்ந்தது ஒரு பக்கமும் சொந்தது ஒரு பக்கமும் நிறுத்தி எங்களை எடைக்கு எடை சரி பாகமாக வளர்த்தான். ஓ கச்சிதமா இருக்குதா என்ன அப்படி என்று பாசத்துக்கு பாசமா நன்றி. ஐயோ நாங்க சீர தைக்கிற ஊசி இருக்குல்ல,